கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 4 அதிகாரம் 8 நாம் வாசிக்கலாம். அன்பு திரளான பாவங்களை மூடும். இயேசு நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் சிறுவயது தொடங்கி இம்மட்டும் அநேகமாக காணப்பட்டாலும் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் இயேசு அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை மீட்டெடுத்து நம்முடைய பழைய வாழ்க்கையை மூடி புதிய ஆரம்பத்தை கொடுத்து வருகிறார். அதே போன்று உங்களை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவதுண்டு. அத்தனை நபர்களுடைய பாவங்களையும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர்களையும் மன்னித்து அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படிப்பட்ட அன்பை அவர்களுக்கு வெளிக்காட்ட கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. யோசேப்பு என்ற தேவ மனிதன் வேதத்திலே அழகாக அவனை குறித்து காணப்படுகிறது. யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக புற தேசத்துக்கு விற்றாலும் ஒரு நாள் யோசேப்பு தேவ தயவினால் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தினால் உயர்த்தப்படுகிறான். ஆனாலும் அப்பொழுதும் தன்னுடைய சகோதரர்களை யோசேப்பு மன்னித்து அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற எடுத்துக்காட்டுக்கு ஏற்ற விதமாக யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே சகோதரரிடத்தில் அன்பை வெளிக்காட்டி சகோதரருடைய திரளான பாவங்களை மூடினாரை நாம் வாசிக்கிறோம். இன்றும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசேப்பை போன்று இயேசுவை போன்று வாழ்ந்து காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு அன்பை வெளிக்காட்டி பாவங்களை தனக்கு விரோதமாக குற்றம் செய்த மனிதருடைய பாவங்களை மூட தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். தேவ தூதர்களை காவல் வையும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களை இந்த பூமியிலே பிரகாசிக்கும்படியாக அனுக்கிரகம் செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாய் மறந்தாலும் நீ